கடந்த நாளிலே நம்ம காலங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். गए दिनों से हम समय के बारे में देख रहे हैं. சோ நமக்கு இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற 40 நிமிஷம் நம்ம பைபிள் ஸ்டடியில நம்ம வேகமா கடந்து போக போறோம். 40 मिनट जो हमको दिया, हम जल्दी जल्दी से बाइबल स्टडी में जाएंगे. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்க, ஐயா, அப்பதான் சொல்ல முடியும். நேற்றைய தினத்துல நம்ம 1000 வருஷ அரசாட்சியை குறித்து நம்ம பார்த்தோம். कल का दिन 1000 साल का राज्यभार के बारे में देखा. 1000 வருஷ அரசாட்சி என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதமான நாட்கள். 1000 साल का राज्यभार कहेंगे तो परमेश्वर को लोगों को देने वाले आशीष के दिन है. ஆனால் அந்த 1000 வருஷம் விசாசம் அவனுடைய சேர்ந்த கூட்டங்களும் சங்கிலியிலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற துக்கமான நாட்கள் அவர்களுக்கு. 1000 साल का राज्यभार में जो शैतान और उसका झुंड जो है उन लोग को जंजीरों में बांध के रखा हुआ दुखों के दिन है. சரி, இந்த 1000 வருஷம் என்ன நடக்கும்? 1000 साल क्या होगा? நம்ம உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம தியானித்தோம்ல, மகிமையான சரீரத்தை குறித்து நம்ம தியானித்தோம்ல. हम पुनर्जीवन उठने के बारे में जो महिमा से भरा हुआ शरीर के हमने ध्यान किया ना. சோ அந்த மகிமையான சரீரத்தோடு கூட ஆதாம் ஏவாள் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம 1000 வருஷம் நம்ம வாழ போகிறோம். महिमा के शरीर के साथ में जो आदम और हव्वा जो जीवन जिया, वो शरीर के साथ में हम 1000 साल जीने वाले. சோ அருமையான தேவஜனமே, அந்த ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தாங்களோ அந்த அனுபவத்தை இந்த 1000 வருஷ அரசாட்சியும் அனுபவிக்க போறோம். आदम और हव्वा आदम की बारी में कितना खुशियों से जी रहे थे, वो खुशियों का जीवन हम 1000 साल का राज्यभार में हम जीने वाले. சோ அப்போ ஏதேன் தோட்டத்துல அவர்கள் சாப்பிட்டு புசித்து எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தார்களோ அந்த அனுபவத்தோடு நம்ம வாழ போகிறோம். आदम की बारी में वो लोग कितना खुशी से खा पी के कितना खुशी से जिए थे, वैसा हम जीने वाले. அது மட்டும் இல்ல, அங்கே சாத்தான் இருக்க மாட்டான். இப்படிப்பட்ட பிரச்சனை போராட்டம் அங்க கிடையாது. वहां पर शत्रु नहीं रहेगा, दुनिया की कोई भी समस्या वहां पर नहीं रहेगी. அவன் சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிறதுனால கர்த்தரே அங்க ராஜாவா இருப்பார், நாம் அவருடைய பிள்ளைகளா இருப்போம். நமக்கு அங்க ஒரு பெரிய தொந்தரவு இருக்காது, பிசாசுடைய தொந்தரவு இருக்காது. शत्रु को जंजीरों से बांध कर डाला, इसीलिए वहां पर कुछ भी तकलीफ नहीं होगा. हम परमेश्वर के बच्चे रहेंगे, वो वहां पर राजा रहेंगे, बहुत आनंद रहेगा. இன்றைக்கு நம் அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு பின்பதாக இருக்கிற நியாய தீர்ப்பை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 1000 साल के राज्यभार के बाद में जो न्याय होगा उसके बारे में हम देखेंगे. எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். प्रकाशित वाक्य 20 अध्याय का 11 और 12 वचन में हम पढ़ेंगे. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 12. 11 और 12. प्रकाशित वाक्य 20, 11 और 12. फिर मैंने एक बड़ा श्वेत सिंहासन और उसको जो उस पर बैठा हुआ है देखा. उसके सामने से पृथ्वी और आकाश भाग गए और उनके लिए जगह न मिली. फिर मैंने छोटे बड़े सब मरे हुओं को सिंहासन के सामने खड़े हुए देखा और पुस्तकें खोली गई और फिर एक और पुस्तक खोली गई, अर्थात जीवन की पुस्तक. और जैसा उन पुस्तकों में लिखा हुआ था वैसे ही उनके कामों के अनुसार मरे हुओं का न्याय किया गया. சரி, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மரித்தவராகிய சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும். यहाँ पर लिखा गया मरे हुए छोटे से लेके बड़े तक எல்லாரும் அந்த நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டார்கள். वो सिंहासन के सामने सब जन को खड़े किया. அங்கே ஜீவ புஸ்தகம் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. वहां पर एक जीवन की पुस्तक है. அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் நிமித்தம் அங்கே நியாயம் தீர்க்கப்படுகிறது. वो जीवन की पुस्तक में जो जो कार्य लिखे गए उनके द्वारा न्याय किया जाता है. இங்கே வேதம் சொல்லுகிறது மரித்தோர், உயிரோடு இருக்கிறவர்கள், சிறியோர் பெரியோர் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது. हाँ, मरे हुए जीवित रहे छोटे बड़े सबको न्याय है. சரி, அப்ப நியாய தீர்ப்பு என்று சொன்னால் என்ன? न्याय कहेंगे तो क्या है? அருமையான தேவஜனம், இந்த பூமியில உயிரோடு கூட இருக்கிறவர்களா இருக்கட்டும், மரித்தவர்களா இருக்கட்டும், धरती पर जिए मतलब जिंदा है वो या मरे हुए होगी, तो எல்லாரும் அவருடைய நியாய ஸ்தானத்துக்கு முன்பதாக போய் நிற்க வேண்டியது கட்டளை அவசியமாய் இருக்கிறது. उनके न्याय के सिंहासन के सामने जाके खड़ा रहना एक आज्ञा है. அங்கே ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. वहां पर एक जीवन की पुस्तक है. அந்த புத்தகத்துக்கு ஞாபக புஸ்தகம் என்றும் இன்னொரு பெயர் உண்டு. और वो किताब का और एक नाम है याददाश्त का बुक, ज्ञान का बुक. நாம் செய்கிற எல்லாம் நன்மைக்கானாலும் தீமையானாலும் அங்கே எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. हम जो भलाई करते हैं, हम जो बुराई करते हैं, वो सब कुछ वहां पर लिखा गया रहता है.
அந்த புத்தகத்துல எழுதப்பட்ட நன்மையானாலும் தீமையானாலும் அதற்கு ஏற்றபடி ஜனங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. उस बुक में जो लिखा है भला या बुरा उसके द्वारा उन लोगों के लिए न्याय किया जाता है. சரி, அதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார். उसके बारे में यीशु मसीह ने मत्ती का 25वां अध्याय में बोला है. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31 இருந்து 46 வரைக்கும் நியாய தீர்ப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. मत्ती का 25वां अध्याय में 31 से लेकर 41 तक न्याय के बारे में लिखा गया है. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயஸ்தானத்திலே ஆண்டவர் வீற்றிருப்பார். वहां पर न्याय स्थान में परमेश्वर बैठे रहेंगे. பாருங்க, 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்தவான்களோடு கூட வரும் பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். वहां पर लिखा जब मनुष्य का पुत्र अपनी महिमा में आएगा और सब स्वर्गदूत उसके साथ आएंगे तो वह अपनी महिमा के सिंहासन पर विराजमान होगा. அங்கே 32 அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பதாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மாரி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாய் பிரிப்பது போல செம்மாரி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் அவர் பிரிப்பார். आमीन. और सब जातियां उसके सामने इकट्ठा की जाएंगी और जैसे चरवा भेड़ों को बकरियों से अलग कर देता है वैसे ही वह उन्हें एक दूसरे से अलग करेगा. वह भेड़ों की अपनी दाहिने ओर और बकरियों को बाई ओर खड़ा करेगा. சரி, இப்ப நியாய தீர்ப்புல நம்ம மரித்து உயிரோடு கூட எழுந்து 1000 வருஷ அரசாட்சிக்கு பின்பதாக न्याय के दिनों में वो मर के जीवित उठते 1000 साल राज्य भर के बाद में ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். वहां पर यीशु मसीह न्याय के सिंहासन पर बैठे हैं. இப்பொழுது 1000 வருஷ அரசாட்சியை அனுபவித்தவர்களும் 1000 வருஷம் சங்கிலினால் கட்டப்பட்டவர்களும் தேவனுடைய அங்கே வந்து நிற்கிறார்கள். தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறார்கள். जो जंजीरों में बांधे गए 1000 साल से बांधे गए वो लोग भी और परमेश्वर के राज्य में 1000 साल राज्य भर में जो शामिल वो लोग भी परमेश्वर के सन्निधान में आके खड़े रहेंगे. ஆண்டவர் 2 குரூப்பா பிரிக்கிறார். 2 குரூப்பா ஆண்டவர் பிரிக்கிறார். वहां पर परमेश्वर 2 झुंड करते हैं. எப்படி ஒரு ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டை தனியாய் பிரிப்பது போல வெள்ளாடு தனியாகவும் செம்மறியாடு தனியாகவும் 2 குரூப்பா அங்கே பிரிக்கப்படுகிறது. जैसा एक चरवा अपना भेड़ और बकरियों को अलग अलग कैसा करता है वैसा वो अलग अलग करता है. ஒன்று செம்மறியாடு கூட்டம் அது வலது பக்கத்தில் இருக்கிறது. ये जो भेड़ों का जो झुंड है वो दाहिने हाथ रहेगा. இடது பக்கத்திலே வெள்ளாடு இருக்கிறது. और बाएं ओर बकरियों रहेंगी. அது வித்தியாசம் தெரியுதா? பைபிள் இருக்குல்லங்க, வெள்ளாடு செம்மறியாடு. ஆமா, भेड़ों बोलेगा तो செம்மறியாடு, बकरियां बोलेगा तो வெள்ளாடு. வெள்ளாடுக்கும் செம்மறியாடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வேதத்துல நீங்க தனியா வாசித்து கொள்ளுங்க, இங்க உங்களுக்கு அதிகமா கற்றுக் கொடுக்க முடியாது. भेड़ों और बकरियों में बहुत सारा फर्क है, आप वो अच्छे से पढ़ लो. அப்போ இந்த வெள்ளாடு என்பது பாவம் செய்தது தவறு செய்ததை குறிக்கிறது வெள்ளாடு. जो बकरियां है वो गलती किया पाप किया के बारे में कहता है. ஆனால் செம்மறியாடு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததை நாம் குறிக்கிறதா இருக்கிறது. लेकिन जो भेड़ है वो परमेश्वर का वचन को सुन के चलता है करके हम देखते हैं. சோ இந்த வலது பக்கத்துல இருக்கிற வெள்ளாடு 1000 வருஷ அரசாட்சி பங்கு பெற்ற இந்த வெள்ளாடுகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், 1000 साल का राज्य बारे में जो सामने उसको देख के कहते हैं. அங்கே 25ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம். அந்த வசனத்திலே செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது எதிர் பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது 34ஆம் வசனம் 34 ராஜா தமது வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். तब राजा अपनी दाहिनी ओर वालों से कहेगा, हे मेरे पिता के धन्य लोगों, आओ उस राज्य के अधिकारी हो जाओ जो जगत के आदि से तुम्हारे लिए तैयार किया गया है. அருமையான தேவஜனமே, அப்போ வெள்ளாடு 1000 வருஷ அரசாட்சியில பங்கு பெற்றவர்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள். வெள்ளாடோ या செம்மறியாடா? செம்மறியாடு செம்மறியாடு. भेड़ है भेड़. செம்மறியாடு जो है वो परमेश्वर के सन्निधान ஜனங்களை பார்த்து, जो दाएं और जो भेड़ है उनको देख के அவர்கள் 1000 வருஷ அரசாட்சியிலையும் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள்.
1000 साल परमेश्वर का राज्य में जिए हुए परमेश्वर को स्वीकारे हुए लोग हैं। சோ அவங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த ராஜ்யத்தில் பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். उनको देख के परमेश्वर कहते हैं, मेरे राज्य के तुम्हारे लिए जो तैयार किया राज्य के अंदर तुम प्रवेश करो करके कहते हैं। அருமையான தேவஜனம், அந்த ராஜ்யத்துக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்தார் இந்த பூமிக்கு. उस राज्य के लिए परमेश्वर इस धरती पर यीशु मसीह उतर के आए। அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் ஆயத்தமா இருக்கிறது என்று பிரசங்கம் கூட பண்ணினார். इसीलिए परमेश्वर ने कहा है, मन फिराओ, स्वर्ग का राज्य निकट है करके कहा है। சோ இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் பரிசுத்தமாய் ஆண்டவருடைய ஆண்டவர் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால், इस वचन को सुनने वाला आप पवित्रता से और उधर पाए लोग अगर आप रहेंगे तो உங்களுக்கென்று பரலோகத்துல ஒரு இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, அது உங்களுக்காக கொடுக்கப்பட இருக்கிறது. वो स्वर्ग का राज्य में आपके लिए एक जगह तैयार की गई है, वो आपको दी जाएगी। சரி, அப்போ இடது பக்கத்துல இருக்கிற வெள்ளாடுகளுடைய நிலைமை என்ன? जो दाएं बाएं और जो बकरी है उनका हालत क्या है? 41ஆம் வசனம் சொல்லுகிறது, 41 का वचन कहता है, அப்பொழுது இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியில் போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார் என்று வேதம் சொல்லுகிறது. तब वह बाईं ओर वालों से कहेगा, हे शापित लोगों, मेरे सामने से उन अनंत आग में चले जाओ जो शैतान और उसके दूतों के लिए तैयार की गई है। அந்தபடியே இவர்கள் நித்திய 46 வாசிக்கிறேன். அந்தபடியே இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்று ஆண்டவர் அங்கே பிரசங்கம் பண்ணுங்க. और ये अनंत दंड भोगेंगे परंतु धर्मी अनंत जीवन में प्रवेश करेंगे। आमीन। நல்ல கவனிங்க. அப்போ பாவம் செய்தவர்களும் பரிசுத்தமா இருக்கிறவர்களும் ரெண்டு பேருமே தேவ சமூகத்துல நியாயம் தீர்க்கும்படியாய் கொண்டு போகப்படுகிறார். पाप किए हुए लोग भी और पवित्र लोग भी, दोनों भी परमेश्वर के सन्निधान में न्याय करने के लिए लेके जाएंगे। நியாய புஸ்தகம் திறக்கப்பட்டு அந்த நியாய புஸ்தகத்துல இருக்கிறவர்களின் படி இடது பக்கத்துல இருக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது, வலது பக்கத்துல இருக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. तब वो किताब खोल के जो दाएं और बाएं और लेफ्ट एंड राइट में जो भी उनको सबको न्याय किया जाएगा। சரி, அப்போ இடது பக்கத்துல உள்ளவங்களுக்கு நியாய தீர்ப்பு, அவர்களுக்கு அக்னி அதாவது நரகம் அவங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. लेफ्ट साइड में जो है उन लोग के लिए अग्नि है, नरक है। வலது பக்கத்துல இருக்கிறவர்களுக்கோ தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட பரலோக ராஜ்யம் கொடுக்கப்படுகிறது. और जो राइट साइड में परमेश्वर के द्वारा तैयार किया हुआ परमेश्वर का राज्य दिया जाएगा। சரி, அப்போ அருமையான தேவஜனமே, இங்கே நியாய தீர்ப்பு எப்படி நடக்கிறது? वहां पर न्याय कैसा होता है? சோ எல்லாருக்கும் மொத்தமா நீங்களாம் பரலோகம் போங்க, நீங்களாம் நரகத்துக்கு போங்க, அப்படி நியாய தீர்ப்பு இருக்குமா? तुम स्वर्ग में जाओ, तुम नरक में जाओ, ऐसा न्याय रहेगा क्या? இல்ல, அந்த மாதிரி நியாய தீர்ப்பு இருக்காது. वैसा न्याय नहीं रहेगा। அதாவது அந்த நியாய ஸ்தானத்துல முன்பதாக போன பின்பு இடது பக்கத்துல இருக்கிற பாவிகளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். जो न्याय स्थान में जाने के बाद में जो लेफ्ट साइड में जो है वो लोग को न्याय देते हैं। அவங்க சொல்லுவாங்க, உங்களை நரகத்துக்கு தள்ளுகிறேன் என்று சொல்லும்போது எந்த விதத்தில் தள்ளுகிறீர்கள் என்று மக்கள் கேள்வி கேட்பாங்க. हाँ, ये இன்னொரு டைம் சொல்லுங்க, ஒழுங்கா கேட்கல. இடது பக்கத்துல இருக்கிற பாவிகளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும் பொழுது जो लेफ्ट साइड में जो पापी लोग हैं, जब उनको न्याय करते हैं उस वक्त ஜீவ புஸ்தகத்துல அவங்களை குறித்து எழுதப்பட்டவைகளை வைத்துதான் நியாய தீர்ப்பு கொடுக்க முடியும். जीवन की पुस्तक में उनके बारे में जो लिखा गया उसको रख के न्याय किया जाता है। முதலாவது அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், எனவே அவர்கள் நரகத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். आया அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதனால அவர்கள் நரகத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். वो लोग ने यीशु मसीह को स्वीकारा नहीं, इसके लिए वो लोग नरक की ओर நரகத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். या कड़े से बोलना चाहता हूँ, छोड़ो। वो लोग नरक के लिए रखे गए हैं। இப்போ அவங்களுக்குன்னு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும். उनके लिए एक न्याय है।
அவங்க சொல்லுவாங்க இயேசு எங்களுக்கு யாரும் அறிவிக்கலையே என்று சொல்லுவாங்க. वो लोग बोलेंगे यीशु मसीह को हमें कोई किसी ने बताया नहीं। அப்பொழுது ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறோம், இந்த நிமிஷத்துல இந்த நாள்ல ஒருவன் உனக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறார். हाँ, तो न्याय पुस्तक में लिखा हुआ रहेगा इस दिन में इस तारीख को आपको आपका सगे वाले ने या किसी ने भी आपको प्रभु के बारे में बताया था। உனக்கு நீ விபச்சாரம் செய்தா, நீ வேசித்தனம் செய்தா, விக்கிரக ஆராதனை செய்தா என்ன அந்த ஜீவ புஸ்தகத்துல அவனை குறித்து எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். हाँ, तूने व्यभिचार किया, पाप किया, विग्रह का आराधना किया, वे सब जीवन के पुस्तक में लिखा हुआ रहेगा। இப்பொழுது அவனால தப்பித்துக் கொள்ள முடியாது, ஆதாரத்தோடு கூட நிரூபிக்கப்படும். वहां पर वो बच नहीं सकता क्योंकि आधार के साथ में उसको बताया जाएगा। அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினார் கடைசி நாட்களிலே நியாய தீர்ப்பு நாளிலே இந்த கற்கள் இந்த சுவர்கள் வந்து பேசும் என்று ஆண்டவர் சொன்னார். इसीलिए यीशु मसीह ने कहा अंतिम दिनों न्याय के दिनों में ये दीवार ये पत्थर आके बात करेंगे करके कहा। அருமையான தேவஜனமே, சாட்சிக்கு இந்த சுவரும் இந்த மரமும் இந்த பசும் இந்த ஜனங்களும் அங்க வந்து நிற்பார்கள். गवाही बन के ये दीवार ये झाड़ ये पत्थर सब आके वहां पर खड़ा रहेगा। ஒரு மனிதன் பார்க்காமல் இருக்கலாம் அல்லது ஒரு ஜனங்கள் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் நாம் செய்கிற தவறுகளை சுவர் பார்த்து கொண்டிருக்கிறது, நாம் செய்கிற இடம் பார்த்து கொண்டிருக்கிறது. हम जो कहते इंसान नहीं देखता होगा, लोग नहीं देखता होगा, लेकिन जो भी हम कर रहे दीवार पत्थर झाड़ वो जगह सब देख रहा है। ஒருவேளை நீங்க சொல்ல யார் பார்த்தா, நான் செய்யற தப்பை யார் பார்த்தா அப்படி நம்ம சொல்லுவோம் என்றால், अगर आप कहेंगे मैंने जो गलती किया किसने देखा, अगर आप ऐसा कहोगे என்றால் அந்த இடத்துல சுவர் வந்து பேசும். இந்த ரூம்ல இந்த இடத்துல இந்த தெருவுல இந்த ரோட்ல இன்ன சம்பவம் நடந்தது என்று அது வந்து பேசும். इस जगह पर ये घटना घटी करके वो दीवार आके बात करेगी। அருமையான தேவஜனமே, ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது, कोई भी बच नहीं सकता। அதனால அருமையான தேவஜனமே, அப்ப இடது பக்கத்துல உள்ள அந்த ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு இந்த ஜீவ புஸ்தகத்தின் மூலமாய் கொடுக்கப்படும். जो लेफ्ट साइड में है जो उनका जो न्याय है जीवन के पुस्तक की ओर से होगा। சரி, இப்போ இவங்களுக்கு நரகம் அளிக்கப்பட்டாயிற்று, इनको भी नरक दे दिया गया, இவர்கள் நரகத்துல தள்ளப்பட்டாயிற்று, इनको भी नरक धकेल दिया गया। சரி, இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு, अभी परमेश्वर के लोगों का न्याय, அவங்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்குதா? उनको भी न्याय है क्या? ஆமா, அவங்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. उनको भी न्याय है। எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நம்ம பரலோகத்துக்கு போவோம் இல்லன்னு சொல்லல, यीशु मसीह का अगर स्वीकारेंगे तो हम स्वर्ग के राज्य में जाएंगे। ஆனா நாம செய்த எல்லா தவறுகளுக்கும், நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக செய்த குற்றங்களுக்கும் அங்கே நியாய தீர்ப்பு உண்டு. हमने जो किया पाप जो उद्धार पाने के बाद में जो भी पाप किया उसका भी वहां पर न्याय है। எப்படி அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? वो न्याय कैसा रहेगा? உங்களுக்கு ஒரு 1000 முத்துக்களை ஆண்டவர் வைத்திருந்திருப்பார் கையில. अगर आपको 1000 मोती परमेश्वर ने रखा होगा उनके हाथों में, அந்த முத்துக்கள் எல்லாம் ஒரு தட்டு நிறைய அங்க வைக்கப்பட்டிருக்கும். वो सब मोतियां जो है वो ताट में रखा हुआ रहेगा। இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், ये उदाहरण के लिए मैं कहता हूँ। அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு ஆயிரக்கணக்கான முத்துக்களை ஆண்டவர் அங்கே வழித்திருப்பார், என் பிள்ளை வரப்போது கொடுக்கணும்னு சொல்லி. जैसा आपका उद्धार होता है तो परमेश्वर हजारों में उधर वहां पर मोतिया रखा मेरा बच्चा आएगा करके। சோ அப்ப நீங்க செய்யற ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு முத்துக்கள் எடுத்து வைக்கப்படும். स्तोत्र। जब भी आप गलतियां करते हैं तो उसमें से एक एक मोती निकाल दिया जाएगा। நீங்கள் ஒவ்வொரு நன்மை செய்யும் பொழுதும் ஒவ்வொரு முத்துக்கள் எடுத்து மறுபடியும் தட்டில வைக்கப்படும். जब जब आप भलाई करते हैं फिर से एक एक मोती निकाल के ताट पे रखा जाएगा। கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது, परमेश्वर के लोगों को भी न्याय है। இந்த பூமியில நீங்கள் செய்கிற நன்மைக்காக ஆயினும் நீங்கள் செய்கிற தீமைக்காக ஆயினும் தேவனுடைய ராஜ்யத்துல நமக்கு தீர்ப்பு இருக்கிறது. इस धरती पर अब जो भलाई और बुराई करते हैं दोनों बातों के लिए परमेश्वर का राज्य में न्याय है। சோ அருமையான தேவஜனமே, அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்க நிறைய ஆசீர்வாதங்களை பரலோகத்துல பெறணும்,
நிறைய முத்துக்களை பெறணும் அப்படின்னா நீங்க நன்மை மேல நன்மை செய்து கொண்டே இருங்க. आपको स्वर्ग के राज्य में बहुत आशीष पाना है, बहुत मोतियां पाना है, तो आपको भलाई के ऊपर भलाई, भलाई के ऊपर भलाई करना है। நீங்க பரலோகத்துல போய் உங்களுக்கு நீங்க வெறுங்கையா இருக்க கூடாது. அப்படி என்றால் நீங்க நன்மை செய்யுங்க, ஆத்தும ஆதாயம் செய்யுங்க. स्वर्ग के राज्य में जाके आपको खाली हाथ नहीं रहना है, इसका मतलब यही है, आत्माओं को कमाओ। ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। स्तोत्रम। அப்போ இடது பக்கத்துல உள்ளவங்க நரகத்துக்கு போயிட்டாங்க, வலது பக்கத்துல உள்ளவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க. तो लेफ्ट साइड वाले नरक में गए, राइट साइड वाले स्वर्ग में गए। சரி, நரகத்துக்கு போனவனுடைய அனுபவம் எப்படி, பரலோகத்துக்கு போனவனுடைய அனுபவம் எப்படி என்பதை நம்ம அடுத்த தடவை நம்ம தியானிக்கலாம். अभी बाद में हम ध्यान करेंगे नरक में जाने वालों का अनुभव और स्वर्ग में जाने वाले वालों का अनुभव क्या है करके हम देखेंगे। நரகம் என்றால் என்ன, பரலோகம் என்றால் என்ன என்பதை நம்ம மற்ற நாள்ல தியானிக்கலாம். उसका मतलब यही है कि नरक क्या है, स्वर्ग क्या है करके उसके बाद में हम ध्यान करेंगे। நியாய தீர்ப்பை குறித்ததான வேதத்தில் சொல்லப்பட்ட சில வசனங்களை நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். हाँ, न्याय के बारे में जो शास्त्र में लिखा है उस वचन को पढ़ के हम ध्यान करेंगे। அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 31 வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். प्रेरितों का 17वें अध्याय का 31वां वचन हम पढ़ेंगे। அப்போஸ்தலர் 17:31. प्रेरितों का 17 का 31 हम पढ़ेंगे। 31। क्योंकि उसने एक दिन ठहरा है जिसमें वह उस मनुष्य के द्वारा धर्म से जगत का न्याय करेगा, जिसे उसने ठहराया है, और उसे मरे हुओं से जिलाकर यह बात सब पर प्रमाणित कर दी है। आमीन। சரி, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் விசாரிப்பார். அந்த மனுஷனை மரித்தோர்ந்து எழுப்பியதனாலே அதின் நிச்சயம் எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। அப்ப ஆண்டவர் நியாய தீர்ப்பை கண்டு ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். परमेश्वर न्याय के लिए एक दिन ठहराया है। அது மட்டுமல்ல, அந்த நியாயம் விசாரிக்கும்படியாய் ஒரு மனிதனை ஒருத்தரை குறித்திருக்கிறார். और न्याय पूछने के लिए एक मनुष्य को ठहराया है। சோ அந்த நியாயம் விசாரிக்கும்படியா வைக்கப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. वो न्याय मतलब पूछने के लिए जिसको रखा है वो यीशु मसीह है। அவர்தான் நியாயாதிபதியாய் அவர் வருகிறார். वो न्यायाधिपति बन के आते हैं। யோவான் சுவிசேஷம் 5:22 நாம் பார்க்கிறோம். आया யோவான் சுவிசேஷம் 5:22. यूहन्ना का 5:22 में हम देखते हैं। அன்றையும் பிதாவை கனம் பண்ண போகிற எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணி பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுக்கிறார். आमीन। पिता किसी का न्याय नहीं करता, परंतु न्याय करने का सब काम पुत्र को सौंप दिया है। நல்லா கவனிங்க. அப்படி என்றால் நியாய தீர்ப்பு கண்டு ஆண்டவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். न्याय के लिए परमेश्वर ने एक दिन ठहराया है। அந்த நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பார். उस न्याय के दिन में यीशु मसीह सबको न्याय करेंगे। 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1 வசனத்துக்கு வாங்க। दूसरा 2 तीमुथियुस 2 தீமோத்தேயு 4:1। 4 का 1 में हम देखेंगे। நான் தேவனுக்கு முன்பதாக உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாய தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தை சாட்சியும் வைத்து கட்டளையிடுவதாவது। दूसरा तीमुथियुस का 4 का 1 है। परमेश्वर मसीह यीशु के गवाह करके जो जीवितों और मरे हुओं का न्याय करेगा और उसके प्रकट होने और राज्य की सुधि दिलाकर मैं तुझे आदेश देता हूँ। இங்கே சொல்லப்படுகிறது உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நியாயம் தீர்க்கப்படும்படியாக நிறுத்தப்படுகிறார்। वहां पर जो मरे हुए और जीवित जो लोग हैं परमेश्वर के सामने न्याय करने के लिए खड़े किए जाएंगे। அருமையான தேவஜனமே, அப்படி என்றால் எந்த ஒரு மனிதனாய் இருக்கட்டும் இந்த பூமியில பிறந்த அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்து நியாயம் செய்ய போகிறார்।
कौन सा भी इंसान हो जो इस धरती पर जो पैदा हुआ है उसको यीशु मसीह न्याय करेगा। आमीन। எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य 7वां अध्याय 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வரைக்கும் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 3 வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9, 10, 11. प्रकाशित वाक्य 7वां अध्याय 9, 10 और 11 இங்கே சொல்லப்படுகிறது, சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கே தரித்து தங்கள் கைகளில் குருத்தோடைய பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகவும் நிற்க கண்டேன். 9. इसके बाद में मैंने दृष्टि की और देखो हर एक जाति और कुल और लोग और भाषा में से एक ऐसी बड़ी भीड़ जिसे कोई गिन नहीं सकता था, श्वेत वस्त्र पहने और अपने हाथों में खजूर की डालियां लिए हुए सिंहासन के सामने और मेमने के सामने खड़ी हैं. 10வது வசனம், அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமையை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கு உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். और बड़े शब्द से पुकार कर कहती है, उद्धार के लिए हमारे परमेश्वर का जो सिंहासन पर बैठा है और मेमने का जय जयकार हो. சரி, 13. இப்ப இந்த 10, 9, 10 என்ன சொல்லுகிறது? 9 और 10 क्या कहता है? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க போறார். நியாய தீர்ப்புக்கு முன்பதாக சகல ஜனங்களும் வந்து நிற்கிறார். परमेश्वर न्याय करने जा रहे हैं. उस न्याय के पहला क्या होता है? सब लोग, सारे जाति के लोग वहां पर आके खड़े होते हैं. பல ஜாதிக்காரங்க, பல பாசைக்காரங்க, பல ஜனங்கள் அங்கே வந்து நிற்கிறார்கள். कई जाति के लोग, कई भाषा के लोग वहां पर खड़े हो जाएंगे. இதுல சொல்லப்படுகிறது, ஒருவர் கூட தப்பித்து போக முடியாது. அத்தனை பேருக்கு நியாய தீர்ப்பு உண்டு. कोई भी एक भी बच नहीं सकता. हर एक लोगों के लिए न्याय है. ஆனால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்களோ அங்க அந்த நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக வரும் பொழுது, परमेश्वर के द्वारा उद्धार पाए वाले लोग जब न्याय के लिए आते हैं, அவர்கள் வெள்ளை அங்கி தரித்தவர்களாக, वो लोग श्वेत वस्त्र पहने हुए சிங்காசனத்துக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புகழுகிறதை நாம் பார்க்கிறோம். सिंहासन के सामने खड़े रह के परमेश्वर की बड़ाई करते हम देखते हैं. இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தம் உள்ளவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறதை எங்க பார்க்கிறோம். ये लोग स्वर्ग के राज्य के लिए तैयार हुए लोग हैं. ये लोग परमेश्वर की जय जयकार करते हम देखते हैं. அப்படி அவர்களை ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது தூதனை குறித்து யோவான் கேட்கிறார், இவர்கள் யார்? तो ये लोग जो महिमा कर रहे थे, तभी दूत को देख के यूहन्ना पूछता है, ये लोग कौन है? 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 13. 13. और सारे स्वर्गदूत उस सिंहासन और 13 13 படிங்க. 13. हाँ, इस पर प्राचीनों में से एक ने मुझसे कहा, हे श्वेत वस्त्र पहने हुए कौन है और कहाँ से आए हैं? मैंने उससे कहा, हे स्वामी, तू ही जानता है. और उसने मुझसे कहा, ये वे हैं जो उस महाक्लेश में से निकल कर आए हैं. इन्होंने अपने अपने वस्त्र मेमने के लहू में धोकर श्वेत किए हैं. आमीन. हालेलुया. 14 நான் வாசிக்கிறேன். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினால் தோய்த்தவர்கள். उसने मुझसे कहा, ये वे हैं जो उस महाक्लेश में से निकल कर आए हैं. इन्होंने अपने अपने वस्त्र मेमने के लहू में धोकर श्वेत किए हैं. அருமையான தேவஜனமே, அப்போ பரலோக ராஜ்யமாகிய அந்த இடுக்கமான வாசல் வழியாய் செல்லுகிறவர்கள் யார்கள்? स्वर्ग का राज्य जो है, सकेती का दरवाजा से कौन जाने वाले हैं? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர். बहुत बड़ा क्लेश के द्वारा आए हुए लोग हैं. இந்த பூமியில மிகுந்த உபத்திரவத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, நீ தேவ சமூகத்துல போய் நிற்க போகிற. इस धरती पर बहुत तकलीफ उसे बहुत उड़ाने वाला भाई और बहन, आप परमेश्वर के सन्निधान में पहुंचने वाले हो. எத்தனை அவமானங்கள், எத்தனை தரித்திரங்கள், எத்தனை தேவைகள், எத்தனை பிரச்சனைகளோடு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். कितना तकलीफ, कितना जरूरत है, कितना अपमान को आप सहन कर रहे हो.
உனக்காகத்தான் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீதான் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க போகிறீர்கள். आपके लिए परमेश्वर ने स्वर्ग का राज्य को तैयार किया, आप ही उसमें प्रवेश करने वाले हो. மட்டுமல்ல, ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தினால் தோய்த்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. यहाँ पर लिखा है मेमने के लहू से धोकर श्वेत किए गए लोग. பேதுரு சொல்லுகிறார், இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. पतरस कहता है यीशु का लहू सारे पापों को धो के शुद्ध करता है. சோ அருமையான தேவ ஜனமே, அப்படி என்றால் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், உபத்திரவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் அந்த தேவ ராஜ்யத்துல போய் பங்குடுவார்கள். महाक्लेश और परमेश्वर के लहू के द्वारा धोए गए जो लोग है वो लोग स्वर्ग के राज्य में जाके पहुंचेंगे. आमेन. 15 வசனம் சொல்லுகிறது, ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிப்பார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்கள் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். इसी कारण वे परमेश्वर के सिंहासन के सामने हैं और उसके मंदिर में दिन रात उसकी सेवा करते हैं, और जो सिंहासन पर बैठा है वह उनके ऊपर अपना तंबू तानेगा. 15वां वचन. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, உபத்திரவத்தின் மூலமாய் கடந்து வருகிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் நித்தியமாய் அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க போகிறீர்கள். उद्धार पाए आप लोग रोज तकलीफ में से उठाने लोग, आप परमेश्वर के सन्निधान के सामने आप उनकी आराधना करने के लिए जाने वाले हो. அவர் நமக்கு ராஜாவாய் இருந்து அவரை நாம் சேவிக்க போகிறோம். और वो हम उनको राजा बने के हम उनकी सेवा करेंगे. 16वां वचனம் சொல்லுகிறது, 16वां वचन कहते हैं, இவர்கள் இனி பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. 16वां वचन कहते हैं वे फिर भूखे और प्यासे ना होंगे और ना उन पर धूप ना कोई तपन पड़ेगी. என்றால் என்ன அர்த்தம்? அங்க நமக்கு சாப்பாடே கிடைக்காத அர்த்தமா? उसका मतलब ये है कि हमको वहां पर भोजन नहीं मिलेगा. அப்படி அல்ல. பசி அடைய மாட்டார்கள் என்றால் என்ன அர்த்தம்? अगर उधर लिखा है ना भूख नहीं लगेगी तो उसका मतलब क्या है? உங்களுக்கு டைம் டு டைம் சாப்பாடு உங்க முன்னால வந்துரும். क्योंकि वहां पर वक्त पर आपको खाना आ जाता है. அப்ப உங்களுக்கு பசிக்குமா? आपको भूख लगेगा क्या? பசிக்காது. உங்களுக்கு பசி அடைவதில்லை, உங்களுக்கு தாகம் எடுப்பதில்லை, உங்க மேல அந்த வெயில் உங்க மேல பட்டு உங்க உஷ்ணம் அடைவதில்லை. आपको भूख ना लगेगी, ना प्यास नहीं लगेगी, धूप आपको लग के आप गर्म नहीं होगे, तपन नहीं पड़ेगी. அருமையான தேவஜனமே, 14ஆம் வசனம் சொல்லுகிறது, சிங்காசனத்தின் மத்தியில் ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவனுள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுக்கு கண்ணீர் யாவையும் துடைப்பார். क्योंकि मेमना जो सिंहासन के बीच में उनकी रखवाली करेगा और उन्हें जीवन रूपी जल के स्रोतों के पास ले करेगा, और परमेश्वर उनकी आंखों से सब आंसू पोंछ डालेगा. आमेन. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? हालेलुया. இந்த உலகத்தினுடைய பாடுகளை கண்டு பயப்படாதீங்க. इस दुनिया का तकलीफों को देख के आप डरो मत. இந்த பூமியில இருக்கிற உபத்திரவங்களை கண்டு பயப்படாதீங்க. इस दुनिया का जो तकलीफ उसको देख के डरो मत. நமக்கு நித்தியமாய் பரலோக ராஜ்யம் இருக்கிறது. आपको हमेशा हमेशा के लिए स्वर्ग का राज्य है. आमेन. அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். इसीलिए परमेश्वर ने अपने जीवन को हमारे लिए दिया. அருமையான தேவஜனமே, இந்த அழகான வாய்ப்பை எத்தனை பேர் மிஸ் பண்ணி இருக்காங்க பாருங்க. इतना सुंदर मौका को कितने लोग ने मिस किया है. சோ அவங்களுக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிற பாக்கியத்தை நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். उन लोगों को भी स्वर्ग का राज्य देने वाला वो भाग्य हमारे हाथ में है. எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகபடி அதிகாரத்தை கொடுக்கிறார். जितने लोग परमेश्वर के यीशु मसीह को स्वीकारते हैं उतने लोग उनके बच्चे बन जाने का अधिकार दिया है. அத்தனை பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்க போகிறார். उतने लोगों को भी परमेश्वर स्वर्ग का राज्य देगा. அந்த பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்பாரே, ஆனால் தேவ பிள்ளைகளை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும்படி நாம் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். अगर परमेश्वर स्वर्ग का राज्य देता है तो उनको सुसमाचार हमको बताना चाहिए. தேவஜனமே, பரலோக ராஜ்யத்துல பசி கிடையாது, கண்ணீர் கிடையாது, பிசாசு கிடையாது, சண்டை கிடையாது.
वहां पर स्वर्ग के राज्य में ना भूखना, ना प्यास, ना झगड़ा, ना शत्रु, कोई नहीं रहेगा। ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முன்பதாக எவ்வளவு அழகான ஒரு மகிமையான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்களோ. आदम और हवा पाप करने के पहला कितना एक अच्छा एक महिमा से भरा वो लोग जिए। ஆதாம் ஏவாள் ஆண்டவர் தினம் அவரை சந்தித்து ஒரு பெரிய மகிமையான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். आदम और हवा से परमेश्वर रोज मिलते और एक महिमा से भरा हुआ जीवन वो लोग जीते थे। அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிமையான ஆசீர்வாதத்தை உங்களுக்காகவும் எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். वैसे एक महिमा से भरा हुआ एक आपके लिए और हमारे लिए इंतजार कर रहा है। எனவே அருமையான தேவஜனமே, இந்த பூமியில இருக்கிற பாடுகள், இங்க இருக்கிற உபத்திரவங்கள், இதை கண்டு பயந்து பின்னால ஓடிராதீங்க. इस दुनिया का तकलीफ मुसीबतों को देख के आप पीछे मत हटो। இங்க இருக்கிற பாடுகளை விட நரகத்தின் பாடுகள் 1000 மடங்கு பெரிதா இருக்கும். यहाँ जो तकलीफ है उससे बढ़कर जो नरक में जो तकलीफ है हजार गुना बड़ा रहेगा। இந்த பூமியில 60 வயது 65 வயது வரைக்கும் தான் நம்ம சில பாடுகளை நம்ம அனுபவிக்க போகிறோம். इस धरती पर 60-65 उम्र तक ही हम कई तकलीफ सहन करेंगे। ஆனால் ஆண்டவர் நம்ம மரித்த பின்பதாகவோ 1000 வருஷம் அவரோடு கூட ஆட்சி செய்ய போகிறோம். अब लेकिन मरने के बाद में हजार साल परमेश्वर के साथ में हम राज्यभार करेंगे। அது மட்டுமல்ல, தேவ பிள்ளையை நித்தியமாய் மகிமையில நம்ம ஜீவிக்க போகிறோம். और नित्य हमेशा के लिए हम परमेश्वर के साथ में महिमा में जिएंगे। சோ பவுல் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார். पौलुस एक अच्छा ये कहते हैं, இம்மைக்காக மாத்திரம் நம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போமானால் நம்மளை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாரும் இருக்க மாட்டார். यहाँ के लिए अगर हम परमेश्वर के विश्वास करते तो हमारे जैसा हाथ छोड़ दिया गया कोई नहीं रहेगा। அருமையான தேவஜனமே, இந்த பூமியில கிடைக்கிற ஒருவேளை சாப்பாட்டுக்காகவும் ஒரு நல்ல சுகத்துக்காகவும் இயேசுவை நம்பி வராதுங்க. நித்திய ஜீவனுக்காக இயேசுவை நம்பி வாங்க. इस धरती में मिलने वाला एक सुख के लिए, एक अच्छा खाने के लिए विश्वास करके परमेश्वर के पास मत आओ, स्वर्ग का राज्य के विश्वास करके आओ। உங்கள்ட்ட ஒருவர் கேட்டா, ஏன் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? अगर आपके पास कोई पूछता है तुम यीशु मसीह को क्यों स्वीकारा, तो आप क्या बोलोगे? நீங்க எனக்கு தலைவலி சரியாச்சு அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுவீங்களா? मेरा सर दर्द ठीक हो गया इसके लिए मैंने यीशु मसीह को स्वीकारा, ऐसा बोलोगे? நான் நித்திய ஜீவனுக்காக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். मैं नित्य जीवन के लिए मैंने यीशु मसीह को स्वीकारा है। அதனால ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புங்கள். इसीलिए परमेश्वर का कहा स्वर्ग राज्य निकट है, मन फिराओ। சோ அருமையான தேவன், உங்க குடும்பத்துல உங்க உறவினர்கள் உங்க பக்கத்துல ரட்சிக்கப்பட முடியாது, ஜெபிங்க, சுவிசேஷம் சொல்லுங்க.